ஹலோ பேரண்ட்ஸ், நான் சசிகலா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம ரெமிடியல் டீச்சிங் அப்படின்னா அதில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிறது தான். அந்த மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எக்ஸ்பிளிசிட் அண்ட் மல்டி சென்சரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக இருக்கணும். குழந்தைக்கு எதையுமே நம்ம டைரெக்டாக சொல்லித்தரணும். ஸோ இன்டைரக்டாக சொல்லக்கூடாது. எந்த மெசேஜையும் நீங்கள் ஒரு ரெமிடியல் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு ஸ்பெல்லிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை மேத் டிஃபிகல்ட்டி இருந்தாலுமே இந்த ரெமிடியல் அப்ரோச்சுங்கிறது நம்ம இந்த மாடலில் தான் பண்ணுவோம். என்ன மாடல் அப்படின்னா, அதை எக்ஸ்பிளிசிட் சென்சரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி சென்சரின்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டி சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஆடிட்டரி, விஷுவல், கெனஸ்தட்டிக் அண்ட் டாக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆடிட்டரி அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு வேர்டு சொன்னால் அந்த குழந்தை அதை காதில் கேட்குறது ஆடிட்டரி. விஷுவல் அப்படின்னா அதே வேர்டை நான் விஷுவலாக ஒரு கார்டில் நம்ம காமிச்சு சொல்லித்தரது. இப்போ டாக்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த விஷயத்தை அவங்க தொட்டு உணர்றது. இப்போ ஒரு மண்ணில் நம்ம எழுதி காமிக்கல, அதே அவங்களாவே அந்த மண்ணில் எழுதணும். அது உணர்ந்து அந்த லெட்டர் சி அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து படிக்கிறது. இன்னொன்று கினஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூவ் பண்ணுறது, அவங்க பாடியை மூவ் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். இப்போ ஒரு மேக்ஸ் சம்மு சொல்லித்தரீங்க அப்படின்னா, ஒரு வேர்டே நீங்கள் படிக்கிறதுக்கு சொல்லித்தரீங்க, இல்லை ஒரு சென்டென்ஸ் நீங்கள் படிக்க அவனுக்கு சொல்லித்தரீங்கன்னா, அதை எப்படி பிரேக் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன விஷயமாக மாற்றி சின்னதாக கட் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம அவனுக்கு அந்த விஷயத்தை நம்ம கற்றுத்தரது. மேத்லலாம் நம்ம இப்போ அடிஷன் சொல்லித்தரோன்னா, அந்த அடிஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணி சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோ, செகண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அவனுக்கு சொல்லித்தந்தோம்னா அவனோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு விஷுவல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறது. அதாவது விஷுவல் சப்போர்ட்னா, இப்போ அடிஷன் பண்ணுறதுக்கு கான்க்ரீட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனாக கண்ணில் பார்த்து அந்த விஷயத்தை எடுத்து வச்சு ஆட் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்பெல்லிங் நீங்கள் கற்றுத்தரீங்க அப்படின்னா, லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து வேர்ட்ஸாக மாற்றுறதுக்கு லெட்டர்ஸ் மாதிரி நம்ம இது வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க படிக்கிறது. கார்டில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்தி கூட சவுண்ட் பண்ணி ஒரு வேர்டாக உருவாக்கி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஒரு டாஸ்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அவனுக்கு அதை விஷுவலாக காமிச்சு நம்ம சொல்லித்தரும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரெகுலாரிட்டி இருக்கணும். ரெகுலராக ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சியும் நம்ம அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க மாஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். ஒரு விஷயத்தை அவன் நல்லா கற்றுட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டானா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் சொல்லித்தரணும். அதுக்கு உங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். உடனுக்குடன் நீ செஞ்சது கரெக்டு, ஓகே, நல்லா பண்ணியிருக்க, வெரி குட், இதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் இமீடியட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண உடனே இப்போ நம்ம ஒன்று கற்றுத்தரோம், அவன் அதை பர்ஃபார்ம் பண்ணுறான், அதுக்கு நம்ம இமீடியட்டாக அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுவும் ஃபீட்பேக் கொடுத்து பாசிட்டிவாக நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தான் அதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பி அது மாதிரி விஷயத்தை அவன் லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். நிறைய எஃபோர்ட்டு அவனும் போடுவான். அது மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு விஷயத்தை கற்றுத்தரீங்கன்னா அதுக்கு இருக்கிற ரியல் வேர்ல்டில் இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லித்தரது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் சீ ஷோர் அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம அவனுக்கு கற்றுத்தரோம் அப்படின்னா, அப்போ அந்த ஷோர் என்ன, சீனா என்ன, கடல்னா என்ன, அந்த கடற்கரை எப்படி இருக்கும், அந்த விஷுவலாக அந்த பிக்சரை நம்ம அவங்களுக்கு கண்கூட காமிச்சு சொல்லித்தரது. நீங்கள் எந்த சீக்கெல்லாம் போயிருக்கீங்க, எந்த பீச்சில் போய் விளையாடி இருக்கீங்க, இப்படியெல்லாம் நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் மேலும் அந்த வேர்டோட வெக்காபுலரி டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டோட விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்கள லேர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த லேர்னிங் சும்மா நம்ம லெட்டர்ஸ், வேர்ட்ஸு, சவுண்டு சொல்லி கொடுத்தேன், அந்த ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் வச்சு அவன் வேர்டு எழுதுறான், வேர்டை வச்சு இது எழுதுறான், படிக்கிறான்னா அப்படி நம்ம மெக்கானிக்கலாக போகக்கூடாது. ஸோ ஒரு வேர்டுன்னா அந்த வேர்டுக்கு என்ன வொக்காபுலரி, அந்த வேர்டோட கான்டெக்ஸ்டில் என்ன மீன் பண்ணுது, அப்போ சென்டென்ஸில் என்ன மீனிங் வரும், ரியல் லைஃப்பில் அது நம்ம எங்கே யூஸ் பண்ணுற அந்த வேர்டை. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டிஸ்கஷன் மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ரொம்ப நல்லா அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாலும் சரி, மேத்து சொல்லி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல், அதாவது எக்ஸ்பிளிசிட் மல்டி சென்சரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்களோட லேர்னிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.